என்ன சித்தப்பே சிகரெட் எங்க போட்டுக்கிறீங்க? புகை அங்க வருது. ஏய் போடா 2000 கிட்டு போடா. புகை மட்டும் இல்ல, உன் பொண்ணு வருது. பொண்ணா? ஐயோ, இவ்வளவு வச்சிருக்கனே வேஸ்ட் ஆயிருமே. ஹாய் அங்கிள். என்னம்மா சரஸ்வதி, வீட்டுல மாமனார் மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு தான் மாமனார் மாமியார் இல்லையே அங்கிள். இல்லன்னா ரொம்ப நல்லதுமா. என்னடி உன் அப்பா கண்ணில் திருட்டுக்கலை தெரியுது? திருட்டுக்கலை இல்லக்கா, சுருட்டுக்கலை. சரி அங்கிள், கிளம்புறேன். ஓகே பாய். ஏய், ஹெல்மெட் போட்டா மட்டும் பத்தாது, லாக் பண்ணணும். நீ கிளம்பு, இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்கு. ஒன்றும் இல்லை. வாமா கண்ணான கண்ணே. கண்ணான கண்ணே என்னது? சும்மா கொஞ்சண்டா. அப்புறம் அம்முழு பொம்பளு புஜ்ஜி கட்டி. ஏய் பூஜிக்குட்டி, ஹலோ. அப்பா முன்னால சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது. வெரி பேட். இட்ஸ் ஓகே. அம்மா மேல சத்தியம் பண்ணு. என்ன ஷாக் அடிக்குதா? அடிக்கும். கை வை. உன் அம்மாக்கு நான் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். சும்மா அப்படியே ரசிப்பா. இவர் பெரிய ரஜினிகாந்த், ரசிக்கிறதுக்கு. குட் நைட்மா. உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. சத்தியம் மட்டும் யாரு கேட்டாலும் பண்ணாதீங்கன்னு சத்திய தியேட்டர்ல வச்சு சத்தியம் வாங்கினால உங்க அம்மா. ஜி விட மாட்டீங்களா ஜி? கை வை. வேற எங்கேயா சிகரெட் வச்சிருக்கியா? ஊனா என்ன? எடு. வை. கை. அது என்ன சேஃப்டி லாக்கரா? எடு. அவ்வளவுதானா இல்ல? பாவி, நீ சிகரெட்டை பிடிக்கிறியா இல்லை விற்கிறியாப்பா? இவ்வளோ நிக்கட்டன் உடம்புக்குள்ள போனா என்ன ஆகுறது? பாய் தர. என் ஸ்கூல் டேஸை நினைச்சாலே நீ அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலாக ஓடினது தான் ஞாபகம் வருது. அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தானே நீ கஷ்டப்பட்டு வாங்கின வீடை பேங்க்ல வச்ச. அன்னைக்கு அந்த பேங்க்காரங்கிட்ட நீ இஎம்ஐ பே பண்ண முடியாம கெஞ்சினதுனால பார்க்க முடியலப்பா. போதும்பா. எனக்காகவும் அம்மாக்காகவும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. எனக்கு ஒன்று நல்லா பார்த்துக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. நான் கனடா போகிறது உன்னை விட்டு தூரமாக இருக்கணும்னு கிடையாது. இந்த கடனெல்லாம் அடைச்சி எப்பவும் உன் கூட இருக்கணும் தானேப்பா ஆசைப்படுறேன். பா ப்ளீஸ்ப்பா, இந்த சிகரெட் வேண்டாம். கடைசியா ஒரே ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிறேம்மா. ஃபர்ஸ்ட் பஃப் எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி தான் லாஸ்ட் பஃப். God is great. அன்பு சொன்னா அப்பா சிகரெட் விட போறேன். தட்ஸ் இட். நாளையிலேருந்து அப்பா லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. பாடி ஹெல்த் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஈவினிங் ராகவன் கால் பண்ணா கூட அவனை அவாய்ட் பண்ணிட்டு குடிக்க கூப்பிடுவான். நைட்டு தெளிவா 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நீ மிஸ் கால் கொடுக்கறதுக்கு முன்னால நானே சுகர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ஜஸ்ட் ½ அன் ஹவர் முன்னால ஒரே ஒரு சிகரெட் பிடிச்சா அப்பா பண்ண சத்தியத்துக்கு ஏதாவது சோதனை வருமா? வரும்.
அப்பா சிகரெட்டை விட்டாச்சு. டேய் சீக்கிரம் வாடா. அக்கா நீங்கள் தான் சிக்கன் மட்டன் நல்லா கட்டுவீங்கல்ல, உங்களாலே இந்த குளிர் தாங்க முடியலையே. என்ன பாருங்க, பியூர் வெஜிடேரியன். நான்லாம் எப்படி தாங்குவேன்? டேய் இந்த மைனஸ் டிகிரிக்கு வெஜ் நான்வெஜ் எல்லாம் தெரியாது. சி சீக்கிரம் எடுத்து கொடு. அக்கா இந்த சிக்கனை நான் சுமக்கிறதே பெரிய பாவம்க்கா. இந்த பாவத்தை நீங்களே சுமங்க. தம்பி அக்கா உனக்கு இந்த மாதம் சேலரி கிரெடிட் ஆச்சா? ஓ வந்துடுச்சே. அப்போ மீதி பாவத்தையும் நீயே சுமந்துக்கோ. அக்கா போறீங்களா? ஹலோ? சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நான் இங்கே ஃப்ரீஸ் ஆகிடுவேன். கேக்குதா? ஹலோ இங்கே சிக்னல் இல்லை. கேக்குதா? இப்போ கேக்குதா? கேக்குது. வேலை கிடைச்சிருச்சு. சூப்பர்டா. வாவ், எங்க எப்போ? ஆனால் பிளேஸ்மெண்ட் ஹைதராபாத்தில். நாளைக்கே போகணும். நாளைக்கே வா. இல்லை உனக்கு வேணான்னா சொல்லிடு. வேலையாவது வெங்காயமாவது அப்படியே தூக்கி போட்டுடலாம். எனக்கு நீ சொல்கிறது தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மரியாதையா கிளம்பு. சரி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? இப்போ வா. பார்க்க வேணாமா? பார்க்கணும், சில பல சட்ட சிக்கல். சரி சரி இரு நான் வரேன். சரி பாய். டேய் பர்ஃப்யூம் இருக்கா? லட்சி ஓட்கா தானே வச்ச, ஸ்மெல்லாம் வராது. ஓடி போ. ஷோரா? ஆமாம் ஆமாம், இப்படிதான் ரொம்ப நாள் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். யாரா இவன்? நீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் அப்படி என்னதான் பண்ணுவீங்க? ஒரு நியூலி மேரிட் பர்சன் தான். என்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பாத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாஸ்டா போறேனே ஏன்? என்னடா? ஓ உனக்கு இருக்கு. சொல்லுமா ஏன்? நான் என்னத்த ஏன்னா கம்பெனி மேல எனக்கு இருக்க கமிட்மெண்ட், கஸ்டமர் மேல எனக்கு இருக்க கேர். ஆமா சார். சார் உங்கள் ஒய்ஃபு கால் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க சீக்கிரமாக தூங்கிட்டு வாங்கலாம், உங்களை வெளியிலே சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. டேய் ம் சார் தேங்க்ஸ், நாளைக்கு பார்க்குறேன். ஏய் சரி கிளம்புறேன். 2 மணி நேரம் பெர்மிஷனுக்கு 1 மணி நேரம் இவனே பேசிட்டான். ஏய் உன் ஹைதராபாத் பஸ்ல தானே போறான். ஆமா. நீயே கொண்டு போய் விட்டுரு, இல்லைன்னா திரும்ப மேட்சுக்கு போயிட போறான். இல்லக்கா, அவன் மாறிட்டான். அப்படியா? நியூஸ்ல சொன்னாங்க பார்த்தேன். போக்கா நான் கிளம்புறேன். பாய். பார்த்து போ. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஹைதராபாத் போனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் கூட தாண்டா உன்னை மிஸ் பண்ணுவேன். எதுக்கு நம்ம 2 பேரும் மிஸ் பண்ணணும்? பேசாமல் நீயும் கிளம்பி என் கூட ஹைதராபாத் வந்துரு. அங்கே நர்ஸ்க்குலாம் நல்ல சேலரியாம். எதுக்கு தேவையில்லாமல் கனடாலாம் போயிட்டு? உனக்கும் என் அப்பாவுக்கும் அவ்வளோ வித்தியாசம் எல்லாம் கிடையாதுடா. என்ன அவர் என்ன கொஞ்சுவாரு, நீ கெஞ்சுற. நீ ஒன்று பண்ண, நாளைக்கு ஹைதராபாத் போவாத. அப்படியா? இன்னைக்கு நைட்டே கிளம்பிடு. நான் கனடா போறது உறுதி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓ அப்போ நான் ஒரு நல்ல முடிவாக எடுக்க வேண்டியதான். அப்படி என்னடா நல்ல முடிவு? நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி என் கூட ஹைதராபாத் வர ஒரு நல்ல பொண்ணா 10 கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப? ஆமாம். டேய் நில்றா. அப்போ நீ ஷோரா வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்ப? ஆமாம் பண்ணிப்பேன். சரி, அப்போ உன் கல்யாணத்தை பார்த்துட்டு நான் கனடா போறேன். ஏன்னா உன் கல்யாணத்துல பிரியாணி சாப்பிடாம போனா நல்லா இருக்காதுல்ல. அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம். நானும் என் ஒய்ஃபும் கனடாக்கே ஹனிமூன் வரோம். நீ என்ன பண்ணுற, கனடாவில் ஒரு நல்ல கோல்டான லொக்கேஷனாக பார்த்து வச்சேன்னு வையன். அப்படியே அந்த பெட்ஷீட் உள்ள. டேய் காம்ப்ளான் பாய், வண்டி ஏட்றா. போடா போடா போடா. வீட்டிலேருந்து யாராவது பெரியவங்க இருந்தால் கூடி போ. வண்டி ஓரங்கட்டு. வா 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 எடுத்து அப்படியே. ஹெல்மெட் எங்க? சார் எடுத்துகிட்டு வரல சார். அப்புறம் என்ன, இறங்கி வாயா. நீ கொஞ்சம் இறங்கு. டேய் எவ்வளோடா வச்சிருக்க? சார் ட்ரீமில் உள்ள காசை போட்டு எல்லா காசும் போயிடுச்சு சார். தப்பு என்னடா சில்ற? அதான் சார் கட்சிது. அடச்சே அப்படி. சார் ஹெல்மெட்டு கேஸு என்னன்னு சொன்னீங்கன்னா. எங்கே இந்த நேரத்தில்? சார் அது வீட்டில் ட்ராப் பண்ண வந்தேன் சார். யாரு? அவ்வளோ சீக்ரெட் மேட்டர் நான் சொல்ல வேணாம் சார். சேஃப்டிக்கு தான் ஹெல்மெட் யூஸ் பண்ண சொல்கிறோம்.
சார் எதுக்குமே சேஃப்டி யூஸ் பண்ணுறதில்ல போல. சரி வாங்கிட்டு அனுப்பு. சரி வாயா, அதான் சொல்லிட்டார்ல. திருட்டு தேவடியா பையன். என்னாச்சு சார்ல்ஸ்? முதல்ல நீ வண்டியில் இறங்கன்னு நான் அவனை அடிச்சு சாப்பிடுச்சோம். என்ன? கிளம்பலாம். டேய் நில்லு. குடிச்சிருக்கியா? இல்லை நான் ஆ? இல்லை கோவப்படுற? குடிக்கல? இல்லை சார், இல்லை. ஓட்கா? யோ சார் உதய், சார் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு. ஸ்டேஷன் கூட்டு போய் கவரம் பண்ணிடலாம். என்ன பா, எந்த ஏரியா? இந்திரா நகர் சார், ஆ இந்திரா நகர். ஆ, இந்த பொண்ணோட அப்பா நம்பர் வாங்கி ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போ சார். சரிங்க சார். சார் சார் அதெல்லாம் எதுக்கு சார்? சார் சார் நான் ஃபைனே கட்டிடுறேன் சார். நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சார் ப்ளீஸ் சார். அப்பா நம்பர்லாம் வேணாம் சார். அந்த பொண்ணை போய் ஜீப்ல ஏத்து. எஸ் சார். சார் அந்த பொண்ணு வீடு பக்கத்தில் தான் இருக்கு, ஆட்டோவில் அனுப்பிச்சிடலாம். எதுக்கு சார் பிரச்சனை? நாடு இருக்க நிலைமையில நீ வேற. யோ அவன் வேற குடிச்சிருக்கான். போகிற வழியில் ஏதாவது பண்ணிட்டு பெட்ரோல் ஊற்றி அடிச்சிட்டானா நீ பொறுப்பேத்திப்பியா? சார் சாரு வந்துட்டாரு வாங்கி தள்ளி. குடிகாரங்க கூட வண்டியில் ஏறுவா, போலீஸ் வண்டியில் ஏற மாட்டாளா? சார் டீ. ஏய் உள்ளே இருக்கிறாள், அவனுக்கு டீ வை. சரிங்க சார். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு ஒரு கிரீன் டீ கொடுக்கலாம்ல? ஏய் என்ன கொழுப்பா? அதை குறைக்க தானேங்க கேட்குறோம். நம்பர் சொல்லு. 984-116 மீதி நம்பர் சொல்லு. 0061. லைசன்ஸ் இருக்கிற அட்ரஸ் தான் குடியிருக்கியா? ஆமாம் சார். அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இறந்துட்டாரு சார். அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. வருஷம் நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. அந்த பையன் யாருன்னு தெரியுதா பாருங்க. தெரியல. ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸில் அந்த பையனை பிடிச்சப்போ உங்கள் பொண்ணு அவன் கூட தான் இருந்தான். ஒன்று லவ் பண்ணுறாங்கிற மேட்டரே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷன் வந்துருச்சு பாருங்க. பாமா வா வந்து உட்காரு. உட்காருமா. சார் அது ஒரு பெரிய கேஸ்லாம் இல்லை சார். ஸ்பாட்லேயே அந்த பையன்கிட்ட ஃபைனை வாங்கி அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை இங்கே வர வச்சது. நம்ம நாட்டு பெண்களோட பாதுகாப்புக்கு காவல்துறை தானே சார் பொறுப்பு. நான் இல்ல, அந்த ஆளு. அவன் கிடக்குறான் சார், திரும்ப பிடிச்சான். உன் பேர் என்னம்மா? அன்பிற்கினியாள். எவ்வளோ அழகான பேர் அப்பா உனக்கு வச்சிருக்காரு. உன் பேர் என்ன தம்பி? சார்ல்ஸ் செபாஸ்டின். ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இந்த மாதிரி பசங்க லவ் பண்ணுற இன்டென்ஷனே தப்பு சார். உனக்கு மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவேன். இந்த மாதிரி 1008 கேஸ் டெய்லி வருது சார் ஸ்டேஷனுக்கு. இங்கே பாருங்க, இதே நிலைமை தொடர்ந்துச்சு நாளைக்கு உங்கள் கேஸும் இதே ஸ்டேஷனுக்கு வரும். பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதோ பார்க்கறது நல்லவராக இருக்கீங்க, புத்தி சொல்லி கூட்டு போங்க போங்க.
சார் நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்லேருந்தே டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் சீசனுங்கிறதுனால ரேட்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது. இதே மந்த் எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸ் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். எப்படி சார் உங்களுக்கு மந்த் எண்ட் டிக்கெட்ஸ் பார்க்கலாமா? ரேட்ஸ் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அவைலபிள் டிக்கெட் போட்டுருங்க. அவங்க சீக்கிரமாக கனடா போகணும். ஓகே சார், தேங்க்ஸ்.